போட்டித்தர பிடிக்கும் மாணவர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்து ஏ சீட் அப்படின்னு ஒரு கான்செப்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 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 A4 சீட்டை மட்டும் எடுத்து பார்த்துட்டு இருக்கோம். அதில் எதை பார்க்கணும்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே கொஸ்டின் ரிப்பீட் ஆகாது, அந்த டாப்பிக்லேருந்து ரிப்பீட் ஆகும். அதை படிக்கும்போதே என்னெல்லாம் கேட்கலாம்னு சொல்லி படிச்சிங்கன்னா ஈஸியாக கிராக் பண்ணிடலாம். இதான் ஸ்மார்ட் ஒர்க் அப்படிமா காம்படிட்டிவ் எக்ஸாமில் ஸ்மார்ட் ஒர்க்குங்க தான். அதில் நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டே வந்து 9 பார்க்குறோம். 9ல் பார்த்தீங்கன்னா டே 8 வந்து முக்கியமான சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன் தான். அதனுடைய தொடர்ச்சி தான் பார்க்குறோம். சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன், அது போக லோக்கல் பாடி பார்க்க போகிறோம். சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன் பொறுத்த வரைக்கும் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? மொதல் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் நெட் ப்ரொசீட் ஆஃப் டாக்ஸஸ், இந்த டேக்ஸை பிரித்து கொடுக்குறது டிஸ்ட்ரிபியூஷன் யார் ரெக்கமெண்ட் பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா ஃபினான்ஸ் கமிஷன். இது ஒரு முக்கியமான கொஸ்டின். ஃபினான்ஸ் கமிஷன் ரெக்கமெண்ட் பண்ணி தான் பிரித்து கொடுப்பாங்க. இந்த ஃபினான்ஸ் கமிஷன் ரெக்கமெண்ட் பண்ணுறபடி பிரித்து கொடுக்கணும்னு கட்டாயம் கிடையாது. ரெக்கமெண்டேஷன் வந்தாலும் கேட்கவும் செய்யலாம், கேட்காம இருக்கலாம். இப்போ ஃபினான்ஸ் கமிஷன் ஆர்டிகல் 280 இது வந்து 5 இயர்ஸ்க்கு ஒரு ஆட்ட பிரசிடென்ட் வந்து நியமிப்பார். என்ன அப்பாயின்மெண்ட் பண்ணுற யார்? பிரசிடென்ட். இப்போ ஃபஸ்ட்டு ஃபினான்ஸ் கமிஷன் சேர்மன் யாருன்னா KC நியாகி. இவர் தான் வந்து ஃபஸ்ட்டு ஃபினான்ஸ் கமிஷன் சேர்மன். இப்போ வந்து 15th போயிட்டு இருக்குது. ஏன்னா 16th ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அப்போ 14th 13th எல்லாமே படிக்கணும். அப்போ 15th ஃபினான்ஸ் கமிஷனில் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் 41% டேக்ஸ் டிவல்யூஷன் 41%. அது மத்திய அரசுக்கு வர வருமானத்தை 41 பிரித்து கொடுக்கணும். 14th பார்த்தீங்கன்னா 42% தாங்க. 14ல் பார்த்தீங்கன்னா 1971 பாப்புலேஷன் பேசிஸில் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து 2011 பாப்புலேஷன் கொடுக்கும்போது தமிழகத்துக்குலாம் பார்த்தீங்கன்னா டேக்ஸ் குறையுது. அதனால தான் ஃபைட் பண்ணிட்டு இருப்பாங்க. இதை வச்சு உறுதியாக ஒரு கொஸ்டின் இருக்கும், எப்படியாவது படிச்சுக்கிடுங்க. 16th ஃபினான்ஸ் கமிஷன் எல்லாத்தையுமே தெளிவாக பார்த்து வச்சுருங்க. ஒரு கொஸ்டின் உறுதியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு அடுத்த கொஸ்டின், விச் பார்ட் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் லெஜிஸ்லேட்டிவ் ரிலேஷன்? இப்போ தான் பார்த்தோம். லெஜிஸ்லேட்டிவ்னா நமக்கு என்னென்னா 245 255 வர எந்த பார்ட்னா 11th பார்ட். இதே அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேஷன் 256 263 என்ன பார்ட்டுன்னு கேட்பாங்க? 11th. இப்படி தான் படிக்கணும். ஒரு கொஸ்டின் கேட்கணும், அதே கேட்க மாட்டான், அதுக்கு அடுத்தாப்புல என்ன கேட்கலன்னு யோசிக்கணும். ஏன்னா இதே இது பார்த்தீங்கன்னா ஃபினான்சியல் ரிலேஷன் 268 293 வர 12th பார்ட். இந்த மாதிரி நீங்கள் டெக்னிக்கலாக படிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக வந்து அப்ஜெக்டிவ் டைப். மெயின்ஸை பொறுத்தவரைக்கும் என்னென்னா கொஸ்டினை உடச்சி எழுதணும், உடச்சி பார்க்கணும். எதுக்கு வெயிட்டேஜ் மார்க் கொடுக்காங்க, அப்போ அதுக்கு ஸ்பேஸ் அதிகமாக விடணும். எதுக்கு மார்க் வெயிட்டேஜ் கம்மியாக இருக்கும், ஸ்பேஸ் கம்மியாக கொடுக்கணும். அப்போ வந்து கொஸ்டின் அனலைஸுங்கிறது ப்ரிலிம்ஸாக இருக்கட்டும் மெயின்ஸாக இருக்கட்டும் வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு ஒரு கொஸ்டின்ஸ், விச் ஆர்டிகல் when the state emergency is in operation? ஸ்டேட் எமர்ஜென்சி என்னது? 356 ஆப்ரேட்டில் இருக்கும்போது த பார்லிமெண்ட் கேன் மேக் ஏ லா ஆன் ஸ்டேட் சப்ஜெக்ட். பார்லிமெண்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு 356 படி இப்போ ஜம்மு காஷ்மீரில் எமர்ஜென்சி இருக்குன்னு வச்சுக்கிறோமே ஒரு எக்ஸாம்பிளுக்கு. அப்போ ஜம்மு காஷ்மீருக்கு ஒரு பட்ஜெட் போடணும். அப்போ ஸ்டேட் எமர்ஜென்சி படி அங்கே உள்ள மாநில அரசை கலைச்சிருப்பாங்க. அப்போ மாநில அரசில் உள்ள ஃபினான்ஸ் மினிஸ்டர் தான் பட்ஜெட் போடுவாங்க. அப்போ மாநில அரசை கலைக்கும் போது அங்கே ஃபினான்ஸ் மினிஸ்டர் இருக்க மாட்டார். அப்போது சென்ட்ரலில் ஃபினான்ஸ் மினிஸ்டர் யாரும் பார்ப்பாங்க. அப்போ நமக்கு யார் இருக்கிறாங்க? நிர்மலா சீதாராமன் ஃபினான்ஸ் மினிஸ்டருங்க, சென்ட்ரல் ஃபினான்ஸ் மினிஸ்டர். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஸ்டேட்லேயும் போட்டு விட்டு போயிடுவாங்க. ஸ்டேட்டில் எங்கே போடுவாங்கன்னா பார்லிமெண்ட்லேயே போட்டு போயிடுவாங்க. அதை தான் கொஸ்டினாக கேட்டிருக்கான். when the state emergency is in operation the parliament can make a law. எந்த ஆர்டிகிள் படின்னு கேட்கான்? ஆர்டிகிள் 250. முக்கியமான கொஸ்டின்ஸ். ஏன்னா நெக்ஸ்ட்டு ஃபாதர் ஆஃப் ஆல் இண்டியா சர்வீஸ். ஃபாதர் ஆஃப் ஆல் இண்டியா சர்வீஸ் என்ன கேட்டிங்கன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல். ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா நம்ம வந்து இந்தியாவை இன்டகிரேட் பண்ணது யாருன்னா வல்லபாய் பட்டேல். அதனால தான் நம்ம ஹைதராபாத் IPS ட்ரைனிங் சென்டர் ஹைதராபாத்தில் இருக்குது. அது யாருடைய பேருன்னு கேட்டிங்கன்னா வல்லபாய் பட்டேல் பேர் தான் இருக்கும். அதுமாதிரி ஃபாதர் ஆஃப் சிவில் சர்வீஸ்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஃபாதர் ஆஃப் சிவில் சர்வீஸ். ஃபாதர் ஆஃப் சிவில் சர்வீஸ்னு என்ன கேட்டிங்கன்னா கார்ன்வாலிஸ். ஏன்னா கார்ன்வாலிஸ் பிரிட்டிஷ் டைமில் கொண்டு வரும்போது அவர் தான் ஃபாதர் ஆஃப் சிவில் சர்வீஸ் படிப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆர்டிகல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் இந்தியா டீல் வித் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனல்? இப்போ தான் பார்த்தோம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனல்னு சொல்லி பார்க்கும்போது 323 அட்மினிஸ்ட்ரேட்டிவ்க்கு A, அதர்ஸ் என்ன கேட்டால் 323B. இதை தான் நமக்கு 14A வந்து இணைக்கிறாங்க. ஏன்னா இல்லை கேட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனல்னு சொல்லி கூட ஆக்ட் எப்போ 1985. இது எல்லாத்தையும் படிச்சுன்னா வேலை முடிஞ்சது. நெக்ஸ்ட் கொஸ்டின், அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா விச் ஆர்டிகல் டீல் அபிஷியல் லாங்குவேஜ் இன் இந்தியா?
அப்போ அபிஷியல் லாங்குவேஜ் இன் இந்தியா வந்து எந்த ஆர்டிகல் டீல் பண்ணுது அப்படிங்கன்னா 343. 343ல் அபிஷியல் லாங்குவேஜ் என்ன சொல்கிறாங்கன்னா ஹிந்தி ஆர் இங்கிலீஷ். நேஷனல் லாங்குவேஜ் சொல்லலை. நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆர்டிகல் டீல் வித் சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்? சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன் சொல்லும் போது அதில் நமக்கு 3 பாயிண்ட் இருக்குது. ஆக்சுவலாக சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷனில் 245லேருந்து 255 வரை பார்த்தீங்கன்னா லெஜிஸ்லேட்டிவ் ரிலேஷன், 256லேருந்து 263 வரை பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேஷன், அடுத்தது 268லேருந்து பார்த்து 291 பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் ரிலேஷன். இவன் எல்லாத்தையும் மொத்தமாக வச்சு கேட்டிருக்காங்க. அப்போ 245லேருந்து 293 வரை நம்ம என்னது எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா த டிஸ்பியூட் பிட்வீன் சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட், மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் பிரச்சனை வந்தா யார் அதை தீர்த்து வைப்பாங்கன்னா சுப்ரீம் கோர்ட் தான் தீர்த்து வைக்கும். ஏன்னா அது முக்கியமான கொஸ்டின். அதான் ஒரிஜினல் ஜூடிகேஷன் பாங்க. ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டில் மட்டும் தான் போட முடியும், வேற எந்த கோர்ட்லையும் போடக்கூடாது. நெக்ஸ்ட் ஆர்டிகல் 262 இப்போ தான் பார்த்தோம். 2 6 ஓடுதுன்னு அர்த்தம். அப்போ வந்து இன்டர்ஸ்டேட் வாட்டர் டிஸ்பியூட் ஏன்னா 2 6 ஓடுது. 6ங்கிறது இந்த 6 வச்சுக்கிடணும். அப்போ 2 மாநிலங்களுக்கு இடையே இன்டர் ஸ்டேட், ஏன்னா 2 மாநிலங்களுக்கு இடையே வாட்டர் ஓடுதுன்னு வச்சுக்கிடணும். நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின்ஸு ஜுடிஷியரியில் பார்த்தீங்கன்னா இது முக்கியமான கொஸ்டின். முந்தி நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிஷன் என்ன NJAC அப்படிம்பாங்க. இப்போ பிஜேபி இப்போ பிஜேபி ஃபார்ம் பண்ணதான் 2014. இவங்க வந்த உடனே முக்கியமான சட்டம் கொண்டு வந்து இதுதான். ஏன்னா இது வந்து முக்கியமாக 99th அமெண்ட்மெண்ட். நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிஷன் சொல்லிட்டு ஒரு 6 மெம்பர் பாடி போடுவாங்க. 3 மெம்பர் வந்து ஜுடிஷியல் இருப்பாங்க, 3 மெம்பர் வந்து நான் ஜுடிஷியல் இருப்பாங்க. ஏற்கனவே நம்ம ஜுடிஷியலில் ஒரு ஜட்ஜை அப்பாயின்மெண்ட் பண்ணுறது, ஜட்ஜை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஜட்ஜிக்கு ப்ரொமோஷன் கொடுக்குறது, இதெல்லாம் ஃபாலோ பண்ணுற யாருன்னா கொலிஜியம்ங்கிற ஒரு அமைப்பு ஃபாலோ பண்ணுது. அது வந்து டிரான்ஸ்பரண்டாக இல்லை, இது டிரான்ஸ்பரண்டாக இருக்குன்னு சொல்லி கொண்டு வந்தோன்னா சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிட்டாங்கன்னா ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படின்னு ஒரு கான்செப்டை கொண்டு வந்தேன். ஜுடிஷியல் ரிவ்யூங்கிற கான்செப்ட் படி ஏன்னா பாராளுமன்றம் ஏற்றக்கூடிய சட்டம் செல்லுமா செல்லாதான்னு சொல்லக்கூடிய அதிகாரம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு உண்டு. அந்த பவரை யூஸ் பண்ணி இதை செல்லாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது இன்னும் வரைக்கும் இது ஒரு டிஸ்பியூட்டில் தான் போயிட்டு இருக்குது. அதுதான் கொஸ்டின் கேட்கான். நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் எப்போ பாஸ் பண்ணாங்கன்னு கேட்கான். 31 டிசம்பர் 2014. ஆனால் 2015 சுப்ரீம் கோர்ட்டு அதை கேன்சல் பண்ணி விட்டாங்க. அப்போ இந்த அமெண்ட்மெண்ட்டும் முக்கியம். 99th அமெண்ட்மெண்ட்டில் கேன்சல் பண்ணிட்டாங்க. இன்னும் வரைக்கும் எப்படியாவது இதை கொண்டு வரணும்னு நினைக்காங்க, நான் கொண்டு வர முடியல. ஏன்னா நேஷனல் இப்போ என்ன ஃபாலோ பண்ணுறாங்கன்னா அதான் அடுத்த கொஸ்டின் கேட்கான். சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் ஹேஸ் பீன் அப்பாயிண்டட் பை பிரசிடென்ட் கன்சல்டேஷன் வித் யாருங்கன்னா தலைமை நீதிபதி ப்ளஸ் கொலிஜியங்கிற அமைப்பு அதுதான் கொடுக்குறான். கொலிஜியம் இப்போ இதை தான் இப்போ ஃபாலோ பண்ணிருக்காங்க. கொலிஜியம் ரெக்கமெண்டேஷன் படி தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அப்பாயின்மெண்ட் பண்ணுறது பிரசிடென்ட் தான். இது முக்கியமான கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட் அடுத்தது விச் ஆஃப் த ஜூரிடிகேஷன் மகாராஷ்டிரா அண்ட் கோவா. நார்மலாக பார்த்தீங்கன்னா கைகோர்ட் இருக்குது பார்த்தீங்களா, கைகோர்ட் பார்த்தீங்கன்னா 25 கைகோர்ட் இருக்குது மொத்தம். என்ன ஆனால் நமக்கு வந்து 28 மாநிலம் 8 யூனியன் பிரதேசம் இருக்குது. அப்போ இந்த ரெண்டையும் கூட்டிங்கன்னா 36 இருக்குது. அப்போது நார்மலாக பார்த்தீங்கன்னா எவ்ரி ஸ்டேட் ஹாவ் எ ஈச் ஹைகோர்ட் அப்படிம்பாங்க. ஆர்டிகல் 214 சொல்லுவாங்க ஒவ்வொரு மாநிலத்துக்கும் சொந்தமாக ஒரு ஹைகோர்ட் இருக்கணும்பாங்க. அதே 7th அமெண்ட்மெண்ட் 7th அமெண்ட்மெண்ட்டில் 1956 என்ன சொல்லுவாங்க கேட்டிங்கன்னா ஒரு ஹைகோர்ட் டீல் வித் மோர் தென் ஒன் ஸ்டேட் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க. ஸ்டார்டிங்கில் அரசமைப்பு உருவாக்கும் போது ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு கைகோர்ட் இருக்கணும்பாங்க. ஆனால் 7th அமெண்ட்மெண்ட் என்ன சொல்லுவாங்கன்னா மோர் தென் ஒன் கைகோர்ட்டை ஒரு ஸ்டேட் வந்து டீல் பண்ணலாம் அப்படிம்பாங்க. அப்போ 25 கைகோர்ட் தான் இருக்குது, ஆனால் 36 ஜூரிடிகேஷன் இருக்குது. அப்போ கிட்டத்தட்ட 11 இடத்துக்கு தனியாக இல்லை. அப்போ 11 வந்து எதாட்டும் அட்டாச் பண்ணி விட்டுருப்பாங்க. அதை நம்ம பரீட்சையில் இப்போ கேட்பாங்க. முக்கியமான கொஸ்டின் அட்டாச் பண்ணதை கேட்பாங்க. நார்மலாக கைகோர்ட் வந்து அதனுடைய கேபிட்டலில் இருக்கும். இப்போ வந்து மெட்ராஸுடைய கைகோர்ட், நம்ம தமிழ்நாட்டுடைய கைகோர்ட் எங்கே இருக்குது, நம்மளுடைய கேபிட்டலில் இருக்குது, மெட்ராஸில் இருக்குது. நார்மலாக எல்லாமே சில இடத்துல மட்டும் கைகோர்ட் வந்து கேபிட்டல் இல்லாமல் வேறு இடத்துல இருக்கும். அதையும் கொஸ்டினாக கேட்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா திரும்ப கேரளாவுடைய கைகோர்ட் பார்த்தீங்கன்னா எர்ணாகுளத்தில் இருக்கும். ஏன்னா கேபிட்டல் திருவனந்தபுரம்.
ஒடிசாவுடைய கைகோட்டு பார்த்தீங்கன்னா கட்டாக்கில் இருக்கும், ஆனால் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா புவனேஸ்வர். அந்த மாதிரி 2 ஆங்கிள் கொஸ்டின் கேட்பாங்க. அதாவது இப்போ நமக்கு மெட்ராஸ் கைகோட்டு இருக்குன்னு வச்சுங்களேன், தமிழ்நாட்டுக்கும் அவன் தான் கைகோட்டு, அது மாதிரி புதுச்சேரிக்கும் அவங்க தான் கைகோட்டு. அப்போ பார்த்தீங்கன்னா புதுச்சேரிக்கு தனியாக கைகோட்டு கிடையாது. இப்போ புதுச்சேரிக்கு யார் கைகோட்டு அப்படிம்பாங்க. இப்போ கல்கத்தா பார்த்தீங்கன்னா அந்தமான் நிக்கோபாருக்கும் கல்கத்தாவுக்கு சேர்த்து கைகோட்டு கல்கத்தா தான். அப்போ அந்தமானுக்கு ஜூடிகேஷன் எங்கே இருக்குன்னு கேட்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கேரளாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா லட்சத்தீவுக்கும் கேரளாவுக்கு சேர்த்து எர்ணாகுளத்தில் இருக்குது. இந்த மாதிரி கொஸ்டின் வந்து கேட்பாங்க. இல்லைன்னா நார்மலாக கேபிட்டலில் இருக்கும், கேபிட்டல் இல்லாத இடத்த கேட்பாங்க. இப்போ இதில் என்ன கேட்காங்கன்னா மகாராஷ்டிராவுக்கும் கோவாவுக்கும் கைகோட்டு எங்கே இருக்குன்னு கேட்காங்க. மும்பை அட்டாச் பண்ணி பார்த்துக்கணும், பக்கத்தில் இருக்கும், மகாராஷ்டிரா பக்கத்தில் தான். லோக் அதாலத் எந்த வருஷம் கொண்டு வந்தாங்கன்னா 1987. லோக் அதாலத், லோக் சபாங்கம்ல மக்கள், அதாலத்னா நீதிமன்றம், மக்கள் நீதிமன்றம். அப்போ லோக் அதாலத் 87 கொண்டு வராங்க. இது என்ன கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு காம்ப்ரமைஸ் நீதிமன்றம், ஒரு சமரசம் பண்ணக்கூடியது. இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா அவசரத்தில் கேஸ் போட்டுருவாங்க. அந்த கேஸ் வந்து ஜூடிகேஷன் போயிட்டே இருக்கும். 2 பேரும் பார்த்தீங்கன்னா சமாதானம் பண்ணணும்னு நினைப்பாங்க, ஆனால் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருந்துச்சு. அந்த வாய்ப்பை கொண்டு வரதான் லோக் அதாலத். நெக்ஸ்ட் ரிட்டைர்மெண்ட் ஆஃப் த கைகோர்ட் ஜட்ஜ். ஆக்சுவலாக ரிட்டைர்மெண்ட் வந்து இப்போ எதுனா எல்லாரும் தெரியும். கைகோர்ட் ஜட்ஜுக்கு ரிட்டைர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 62 வயசு. இந்த சுப்ரீம் கோர்ட்டுக்கு ரிட்டைர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 65. இல்லை கைகோர்ட் ஜட்ஜுக்கு 62 65 ஆகிறதுக்கு ஒரு பில்லு கொண்டு வந்தாங்க. இது எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. 111வது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில்லு 110 கிடக்குது உள்ள, தெரிஞ்சு வச்சுக்கிடணும். நெக்ஸ்ட் ரிட்டைர்மெண்ட். அடுத்த பார்த்தீங்கன்னா ஈ கோர்ட் எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க? ஈ கோர்ட். அப்போ ஈங்கிறது இங்கிலீஷ் லெட்டரில் 5, ஏன்னா ABCDEன்னு பார்த்தீங்கன்னா 5வது லெட்டர், 2005 கொண்டு வந்தாங்க, ஞாபகம் வச்சுக்கிடுங்க. அடுத்தது இது ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம், ஏன்னா ரிட் பெட்டிஷன். ரிட் பெட்டிஷனுங்கிறது சுப்ரீம் கோர்ட்டுக்கும் போகலாம். சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிற ஆர்டிக்கல் வந்து 32. கை கோர்ட்டுக்கும் போகலாம், அதுக்கு வந்து 226. சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறது பெருசாக, கை கோர்ட்டுக்கு போகிறது பெருசுனா கை கோர்ட்டுக்கு போகிறது தான் பெருசு. அதான் ஒய்டு எக்ஸ்பிரஷன் கொடுப்பாங்க. அதில் 5 வகையான ரிட் இருக்குன்னு பார்த்தோம். ஏன்னா கேபியஸ் கார்பஸ், கோவரண்டா, கமாண்டா, ப்ரொகிபிஷன், செரிட்டோரின்னு இருக்கும். அதில் கமாண்டுனா மீனிங் என்னன்னு பார்க்கும். மீனிங் என்னன்னா இந்த இடத்துலயே பாருங்க மேண்டுன்னு இருக்கும், அதை எடுத்துக்கிடுங்க. மேண்டமஸ், மேண்டுங்கிறத எடுத்து நம்ம என்ன போட்டுக்கிடணும், மேண்டமஸ் அப்படின்னு எடுத்துக்கிடுங்க. அதான் நெக்ஸ்ட் கொஸ்டின். ஏன்னா சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாங்கிறது எந்த ஆர்டிக்கிலேருந்து எந்த ஆர்டிக்கல் அப்படிங்காங்க. அப்போ சுப்ரீம் கோர்ட்டுங்கிற ஆர்டிக்கல் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 124 147 வரை. பார்ட் வந்து 5. ஏன்னா அப்போ இது ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின்ஸ். இப்போ இதெல்லாம் நம்ம பார்க்கக்கூடிய ப்ரீவியஸில் இதில் கேட்ட கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அங்கே சுப்ரீம் கோர்ட்டை கேட்ட மாதிரி கை கோர்ட்டுங்கிறது எந்த ஆர்டிக்கிலேருந்து எந்த ஆர்டிக்கல் அப்படிங்காங்க. கை கோர்ட்டுங்கிறது 214 232 வரை. இது எந்த பார்ட்டில் வருங்கன்னா பார்ட் 6 வரும். பார்ட் 6 வரும். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த டேர்ம் ஜுடிஷியல் ஆக்டிவிட்டிஸும் எந்த வருஷம் எங்கே அறிமுகப்படுத்துறாங்கன்னா அமெரிக்காவில் அறிமுகப்படுத்துறாங்க. ஜுடிஷியல் ஆக்டிவிட்டிஸ்னா என்ன அப்படின்னு நமக்கு தெரியணும். ஜுடிஷியல் ஆக்டிவிட்டிஸ்னா நார்மலாக பார்த்தீங்கன்னா லோக்கஸ் ஸ்டாண்டின்னு ஒரு வார்த்தை உண்டு. அதாவது பாதிக்கப்பட்டவன் கேஸ் போடணும், அப்போ தான் கோர்ட்டு விசாரிக்கும். இப்போ கோர்ட்டே வந்து என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா டைரெக்டாக வந்து சூமூட்ட அதிகாரத்தை பயன்படுத்தி என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா டைரெக்டாக வந்து அவனே ஃபீல்டுக்குள்ளே இறங்கிடுவாங்க விசாரணைக்கு. அதான் ஜுடிஷியல் நீதித்துறை செயல்பாட்டு முறை அல்லது நீதித்துறை தலையீடு அப்படிங்கலாம். அப்போ கோர்ட்டே வந்து உள்ளே இறங்குவாங்க. அதான் ஜுடிஷியல் ஆக்டிவிட்டிசம். ஏன்னா அப்போ இது எந்த நாட்டில் கொண்டு வர்றாங்கன்னு கேட்டால் யூஎஸ்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா இந்த வெஸ்ட் பெங்கால் ரேப் கேஸ் பார்த்தீங்கன்னா கோர்ட்டு தான் சோமோட்ட அதிகாரத்தை பயன்படுத்துனாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இந்த சுப்ரீம் கோர்ட்டு ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டு அட்வைஸ் டு பிரசிடென்ட். இப்போ நம்மளை பொறுத்தவரைக்கும் இந்திய நாட்டுடைய தலைவர் யாருன்னா பிரசிடென்ட். பிரசிடென்ட் தான் எல்லாமே. பிரசிடென்ட் கையெழுத்து போட்டால் தான் ஆக்டாக மாறும். பிரசிடென்ட் தான் எல்லா பவருமே. அப்போ பிரசிடென்ட் கண்டிப்பாக சட்டம் படிச்சுக்கணும் கட்டாயம் கிடையாது. அப்போ அவருக்கு ஏதாட்டும் ஒரு டவுட் வருது, சட்ட சம்பந்தமாக ஒரு கேஸ் ஏதோ ஒரு டவுட் வருது. அப்போ டவுட்டை யார்கிட்ட கேட்பாங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டை தான் கேட்பாங்க. சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அந்த டவுட்டை விசாரணை பண்ணி அதுக்கு டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் வந்து யார்கிட்ட கொடுக்கணும்னா பிரசிடென்ட்டை கொடுக்கணும். ஆனால் பிரசிடென்ட் வந்து அதை கேட்காம இருக்க நாட் பவுண்டிங். இப்போ சுப்ரீம் கோர்ட் பிரசிடென்ட்டுக்கு டவுட் வேணுன்னா கண்டிப்பாக சுப்ரீம் கோர்ட்டை தான் கேட்பாங்க. சுப்ரீம் கோர்ட் வந்து பைண்டிங் ஆஃப் த கான்ஸ்டியூஷன், அது கண்டிப்பாக கேட்கணும். ஆனால் கோர்ட்டு சொல்கிறத பிரசிடென்ட் கேட்கணும் கட்டாயம் கிடையாது. அப்போ வந்து அந்த அட்வைசரி, அதான் அட்வைஸ்ங்கிற வார்த்தையை பார்க்கணும். இந்த ஆர்டிக்கல் வந்து 143 வச்சுக்கிட்டணும். நார்மலாக பார்த்தீங்கன்னா கேஸ் படிப்பீங்க, கோலக்நாத் கேஸு, கேசவநாத பாரதி கேஸு, இதெல்லாம் என்ன நடக்கும்னா கோர்ட்டில் கேஸ் நடக்கும். இதே பெருபாரியன் கேஸில் பார்த்தீங்கன்னா இன் பெருபாரியன் அப்படிம்பாங்க.
இந்த இன்னு அப்படின்னா இன் ரெஃபரன்ஸ் டூன்னு அர்த்தம். இன் ரெஃபரன்ஸ் டூ. அப்போ ஒரு கேஸ் நீங்கள் படிக்கும்போதே கேஸில் பார்த்தீங்கன்னா முன்னாடி இன்னுன்னு ஒரு வார்த்தை இருந்ததுன்னா அது வந்து பிரசிடென்ட் வந்து கேட்டிருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ பிரசிடென்ட்டுக்கு சுப்ரீம் கோர்ட் என்ன செய்றாங்க, தகவல் கொடுக்காங்க. அந்த மாதிரி கேஸில் பார்த்தீங்கன்னா இன் பெர்பாரியன் யூனியன்பாங்க. அப்போ அந்த இடத்துல பிரசிடென்ட் தான் பிரசிடென்ட்டுக்கு டவுட்டை கிளியர் பண்ணிருப்பாங்க. அப்போ எந்த கேஸ்லையுமே இன்னுங்கிற வார்த்தை இருந்ததுன்னா அது பிரசிடென்ட்டுக்கு அட்வைசரி கொடுத்ததுன்னு அர்த்தம். ஆர்டிகல் எதுனா 143. நெக்ஸ்ட் மேக்ஸிமம் பனிஷ்மெண்ட் ஜுவனைல் ஆக்ட். இந்த ஜுவனைல் ஆக்ட்ங்கிறது 2015 கொண்டு வர்றாங்க. மேக்ஸிமம் பனிஷ்மெண்ட் ஜுவனைலுங்கிறது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நார்மலாக 7 வயசுலேருந்து 18 வயசு வரை இருக்கும். அதில் இந்த மேக்ஸிமம் பனிஷ்மெண்ட் யார் கொடுப்பாங்கன்னா 16 to 18 வயசு. நிர்பயா வழக்கில் ஒரு பையன் வந்து என்னங்கன்னா 18 வயசுக்கு கீழே உள்ளவன், அவன் ஜுவனைல் ஜஸ்டிஸில் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அப்போ இதை கொண்டு வராங்க மேக்ஸிமம் பனிஷ்மெண்ட். மேக்ஸிமம் பனிஷ்மெண்ட் என்னன்னா ஆயுள் தண்டனை கொடுக்கணும், இல்லைன்னா 10 ஆண்டுகள் மற்றும் அபராதம் கொடுக்கணும். இதான் மேக்ஸிமம் தண்டனையை கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு ஹைகோர்ட்டில் பிக்கஸ்ட் ஹைகோர்ட் எதுன்னு கேட்காங்க. பிக்கஸ்ட் ஹைகோர்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணை மூடி போட வேண்டியதான். ஏன்னா இந்தியாவிலே மக்கள் தொகை அதிகமான மாநிலம் என்னது, உத்தரப்பிரதேசம் தான். அப்போ மக்கள் தொகை அதிகமாக இருந்தால் கிரைம் ரேட்டும் அதிகமாக இருக்கும். கிரைம் ரேட் அதிகமாக இருக்கும்போது ஜுடிஷியலும் அதிகமாக இருக்கணும். அப்போ ஜுடிஷியலில் பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட் பெருசாக இருக்குதுன்னு அலகாபாத் நீதிமன்றம். இப்போ பாருங்க, உத்தரப்பிரதேசுடைய கேபிட்டல் பார்த்தீங்கன்னா லக்னோ. ஆனால் நமக்கு ஹைகோர்ட் எங்கே இருக்குது, அலகாபாத்தில் இருக்குது. இதெல்லாம் கேட்பாங்க, கொஸ்டினாக கேட்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆர்டிகல் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு ஹைகோர்ட் இருக்கணும் சொன்ன ஆர்டிகல் பார்த்தீங்கன்னா 214 ஏற்கனவே பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு இந்த பொதுநல வழக்கு அப்படின்னு இந்த கான்செப்ட் என்ன, பப்ளிக் பில் அப்படிம்பாங்க. பொதுநல வழக்கு எங்கே உருவாச்சுன்னா USA. இதுவும் முக்கியமானது. லோக்கா ஸ்டாண்டி இப்போ தான் சொன்னேன். லோக்கா ஸ்டாண்டினா என்னன்னா பாதிக்கப்பட்டவன் தான் கேஸ் போட முடியும். என் பர்ஸு காணாமல் போயிட்டா நான் தான் போய் கேஸ் போடணும். அது லோக்கா ஸ்டாண்டி. இந்த பில் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன்னா அபாலிஷ் லோக்கா ஸ்டாண்டி. பாதிக்கப்படாதவனும் கேஸ் போடலாம். பொதுநல வழக்கு, ரோட்டில் பெரிய பள்ளம் இருக்குது, எவனுமே கண்டுக்கிடவே இல்லை, நான் பாதிக்கலாம் படலான்னு நான் கேஸ் போடலாம். பொதுநல வழக்கு. அப்போ பாதிக்கப்படாதவங்க போடக்கூடியதான் பொதுநல வழக்கு. இந்த கான்செப்ட் எங்கே கொண்டு வந்தோம்னா US கொண்டு வராங்க. அப்புறம் ரிட்டைர்மெண்ட் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் ஏஜ் 65, ஹைகோர்ட்டுக்கு எத்தனை 62, ஹைகோர்ட்டுக்கு 65 ஆகிறதுக்கு ஒரு பில்லு கிடக்குது, 114வது பில்லு. என்ன நெக்ஸ்ட்டு அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, what was the first name of the All India Court established under Act 1935? 1935 ஆக்டில் தான் இந்த ஃபெடரலுங்கிற கான்செப்டை கொண்டு வராங்க இந்தியாவில். அப்போ வந்து சென்ட்ரல் இருக்குது, ப்ராவின்சஸ் இருக்குது, ரெண்டுக்கு சேர்த்து கோர்ட்டு கொண்டு வராங்க. அதான் வந்து என்னன்னா இந்த ஃபெடரல் கோர்ட் ஆஃப் இந்தியா. இதுதான் இந்த ஃபெடரல் கோர்ட் ஆஃப் இந்தியா தான் ஜனவரி 28, 1950 நம்ம இதை என்ன சொல்லணும்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் என்னங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டுன்னு உள்ள நடைமுறை கொண்டு வரோம். அதுக்கு டேட்டை கேட்பான். நார்மலாக நமக்கு டேட் வந்து ஜனவரி 26 வரும். இந்த சுப்ரீம் கோர்ட் மட்டும் ஜனவரி 28 வரும். அப்போ நமக்கு அந்த இடத்துல 1935 ஆக்ட் படி ஃபெடரல் கோர்ட் இருக்கும். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு பேர் ஃபெடரல் பேங்க் அப்படிம்பாங்க. இந்த ஃபெடரல்ங்கிற வார்த்தை 1935 ஆக்டில் ஃபுல்லாக வரும். ஆனால் நம்ம கான்ஸ்டியூஷனில் ஃபெடரல்ங்கிற வார்த்தையே வராது. நெக்ஸ்ட்டு லோக் ஆயுக்தா. ஏன்னா இந்தியாவில் முத எங்கே கொண்டு வந்தாங்கன்னா மகாராஷ்டிராவில் கொண்டு வராங்க 1971. ஆனால் அதுக்கு முன்னக்கூட்டியே ஒடிசாவில் கொண்டு வருவாங்க. ஆனால் நடைமுறைப்படுத்திருக்க மாட்டாங்க. தமிழ்நாட்டில் எப்போ கொண்டு வராங்க லோக் ஆயுக்தா? 2018 கொண்டு வராங்க. நெக்ஸ்ட்டு த கான்செப்ட் ஆஃப் செப்பரேஷன் ஆஃப் பவர். ஏன்னா அதிகார பிரிவினை, இண்டிபெண்டன்ட் ஜுடிஷரி, சுதந்திரமான நீதித்துறை. இது வந்து எந்த வழக்கில் வந்தது அப்படின்னு கேட்காங்க. பீகார் வெர்சஸ் பால் முகுந்த் ஷா. இந்த பால் முகுந்த் ஷாவை என்ன செய்வாங்கன்னா இல்லீகலாக டெட்டன்டி கேஸில் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அவர் காம்பன்சேஷன் கேட்பார். அந்த வழக்கில் சுப்ரீம் கோர்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா செப்பரேஷன் ஆஃப் பவரும் இண்டிபெண்டன்ட் ஜுடிஷரியும் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், த அப்பீல் ஃப்ரம் த ஃபெடரல் கோர்ட். இந்த ஃபெடரல் கோர்ட்டுங்கிறது எப்போ இருந்துச்சு? 1935 ஆக்டில் ஃபெடரல் கோர்ட்டுங்கிற கான்செப்ட் இருந்து இப்போ கிடையாது. இப்போ நம்ம இருக்குது என்னது, சுப்ரீம் கோர்ட் கான்செப்ட் தான். அப்போ அப்பீல், இப்போ நம்ம எங்கே அப்பீல் போடுறோம்? அப்பீல்னு என்ன அர்த்தம்? ஒரு கீழ்கோர்ட்டில் ஒரு கேஸ் தோக்குது, மேல் கோர்ட்டில் போவோம். மேல் கோர்ட்டில் தோக்குது, அதுக்கு மேலே போகணும். கடைசி அப்பீல் போகிறது எங்கே கேட்டிங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவோம். சுப்ரீம் கோர்ட் தான் ஃபைனல் அஃபெக்ட்ஸ். இப்போ சுப்ரீம் கோர்ட்டு ஜனவரி 28, 1950 தான் ஃபார்ம் பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம அப்பீல் போடுறது என்ன, இங்கிலாந்துக்கு போகணும். இங்கிலாந்தில் அப்பீல் எங்கே போவாங்கன்னா ப்ரிவிசி கவுன்சில் அப்படிம்பாங்க. லோக்சபா ராஜ்யசபா மாதிரி ராஜ்யசபா தான் ப்ரிவிசி கவுன்சில் அப்படிம்பாங்க. அங்கே போய் கேஸ் அடிச்சுட்டு வரணும். இப்போ தமிழ்நாட்டிலலாம் பழைய சூப்பர் ஸ்டார் இருப்பார், அவரெல்லாம் அங்கே போய் தான் அடிச்சுட்டு வருவார் கேஸ். அப்போ ப்ரிவிசி கவுன்சில். அப்புறம் ஆஃப்டர் நம்ம சட்டம் வந்த அப்புறம் அதெல்லாம் கிடையாது, நம்ம கிடையாது அந்த டைமில் அது. அப்புறம் ரூல் ஆஃப் லா, இது ஏற்கனவே பார்த்துக்கோம். ஏவி டைசி, ஏன்னா இங்கிலாந்து ஜூரிஸ்ட்டு, ஏன்னா இங்கிலாண்டுடைய ஒரு ஜூரிஸ்ட்டு. இவர் ஒரு 3 கான்செப்ட் சொல்லுவார். அதாவது ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா அப்படிம்பார், சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம் அப்படிம்பார், சட்டத்திற்கு மேலானது எதுவுமே இல்லை, சட்டம்தான் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார்.
அதுதான் அடுத்த கொஸ்டினாகவும் கேட்டிருக்காங்க. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லா அஸ் கான்ட்ரரி டு த ரூல் ஆஃப் லா. ரூல் ஆஃப் லாங்கிற கான்செப்டை சொல்லுறது ஏவி டைசி. அப்போ அந்த ரூல் ஆஃப் லா கூட எது மோதுது, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லா வந்து கான்ட்ரரியாக இருக்குது அப்படி சொன்னது யாருன்னு கேட்டிங்கன்னா ஏவி டைசி. நெக்ஸ்ட்டு லோக்கல் கவர்மெண்ட், பஞ்சாயத்து ராஜ். இதுவும் ஒரு கொஸ்டின் கேட்குற ஏரியா. என்ன சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன் இதான் ப்ரிடிக்ட் பண்ணுறது. நம்ம கண்ட கழுதையும் படிச்சுட்டு போகக்கூடாது. அதாவது ஒரு 80% கொஸ்டின் ஈஸியாக எடுத்துடலாங்க. ஒரு 20% படிக்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த 20% போய் முக்கியத்துவம் கொடுத்து அந்த 80% சொல்லி முடிச்சுருவாங்க. அப்படி கூடக்கூடாது. இப்போ லோக்கல் பாடின்னு சொல்லும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக 2 பாடி இருக்குது. ஒன்று வந்து பஞ்சாயத்து, இன்னொன்று வந்து முனிசிபாலிட்டி. பஞ்சாயத்துங்கிறது 73rd அமெண்ட்மெண்ட்டு, இது 74th அமெண்ட்மெண்ட் 92ல் கொண்டு வராங்க. இந்த பஞ்சாயத்துங்கிறது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆர்டிகிள் 243 243O வரை இருக்குது. இது 243. முனிசிபாலிட்டிங்கிறது 230 ஓவில் முடிஞ்சிருக்கு, இது பீல ஆரம்பிக்கும். பீலேருந்து இசட்ஜி வரை இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 29 சப்ஜெக்ட் இருக்கும். முனிசிபாலிட்டி பார்த்தீங்கன்னா 18 சப்ஜெக்ட் இருக்கும். ஏன்னா அப்போ பஞ்சாயத்துனா என்ன, முனிசிபாலிட்டினா லோக்கல் பாடி. 73rd 74th அமெண்ட்மெண்ட்டில் கொண்டு வராங்க லோக்கல் பாடி. இது எப்போவுமே ஒரு கொஸ்டின் டிஃபால்ட்டாக கேட்டுருவாங்க. ஏதாட்டும் ஒரு வகையில் கேட்பாங்க. நல்லா தரவாக படித்து வச்சுக்கிடணும், எல்லாத்தையுமே படித்து வச்சுக்கணும். அந்த ஆர்டிகிள் மட்டும் நல்லா படித்து வச்சுக்கிடணும். இது ஒரு கொஸ்டின் கேட்குற ஏரியா. இப்போ என்னென்ன கேட்டிருக்கான்னு பார்ப்போம். அப்போ வந்து பஞ்சாயத்துங்கிறது 11th ஷெட்யூல், முனிசிபாலிட்டிங்கிறது 12th ஷெட்யூல். அதுதான் மொதல் கொஸ்டினாக கேட்காங்க. விச் ஷெட்யூல் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன்? பஞ்சாயத்து 11th ஷெட்யூல். இப்போ 12 என்ன கேட்டிங்கன்னா முனிசிபாலிட்டி. 8 டைப் ஆஃப் முனிசிபாலிட்டி இருக்குது. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்து ராஜா அக்செப்ட் பண்ண முதல் டிஸ்ட்ரிக்ட் என்ன, நாகவர். அக்டோபர் 2 ஜவஹர்லால் நேரு தான் ஓப்பன் பண்ணி வைப்பார். அப்போ வந்து இதில் கமிட்டி ஒரு 4 கமிட்டி இருக்கும். அதை நல்லா தரவாக படிச்சுக்கணும். அதுலேருந்து ஒரு கொஸ்டின் வாங்க, பார்ஸ் அப்படின்னு நான் வச்சுக்கிடணும். பல்வந்த்ரா மேத்தா கமிட்டி. பி ஃபார் என்னன்னா பல்வந்த்ராய் மேத்தா கமிட்டி. இந்த கமிட்டி வந்து 1957 அமைக்காங்க. இந்த கமிட்டி ஃபார்மேஷனில் தான் இந்த ராஜஸ்தானை ஃபார்ம் பண்ணுறாங்க. ராஜஸ்தான் எந்த கமிட்டி ரெக்கமெண்டேஷன், பல்வந்த்ரா மேத்தா கமிஷன். அடுத்தது அசோக் மேத்தா கமிட்டி. அசோக் மேத்தா கமிட்டி வந்து 1977 மொராஜி தேசாய் ஃபார்ம் பண்ணுவார். அந்த கமிட்டியில் கர்நாடகாவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. இது ராஜஸ்தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க, இது கர்நாடகாவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. அடுத்தது ரா கமிட்டி, ராஜீவ்காந்தி பிரிவில் வரும் ரா கமிட்டி. ஏன்னா 1985. அடுத்தது சிங்கிவி கமிட்டி 1986. இது 2 ராஜீவ்காந்தி பிரிவில். ராஜீவ்காந்தி இதை சட்டமாக்குறதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணுவார். 63 64வது அமெண்ட்மெண்ட் சொல்லி உள்ள கொண்டு வருவார், ஃபெயிலியர் ஆயிரும். ஆனால் நரசிம்மராவ் பீரியடில் தான் பாஸ் ஆகுது. 73rd 74th அமெண்ட்மெண்ட் யாருடைய பீரியடில் கொண்டு வந்தாங்கன்னா நரசிம்மராவ் பீரியடில் நினைச்சாங்க கொண்டு வராங்க. அதெல்லாம் முக்கியமான கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட்டு த சேர்மன் ஆஃப் த டிஸ்ட்ரிக்ட் ரூரல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி. இது குரூப் 1லேயே ஒரு போஸ்ட் இருக்குது, ரூரல் டெவலப்மெண்ட்டு. அதில் சேர்மன் யாருன்னா கலெக்டர் தான், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர். நெக்ஸ்ட் விச் கமிட்டி வாஸ் அப்பாயிண்டட் பிளானிங் கமிஷன் 1985 லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட். இப்போ தான் பார்த்தோம். 85ங்கிறது ரா கமிட்டி, 86ங்கிறது சிங்கிவி கமிட்டி. ஒரு ஆட்டை படிச்சுட்டா தெளிவாக படிச்சுக்கிடுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நமக்கு த மெயின் பர்பஸ் ஆஃப் பஞ்சாயத்து ராஜ். முக்கியமான கொஸ்டின்ஸ். ஏன்னா மெயின் பர்பஸ் என்னன்னா டீசென்ட்ரலைசேஷன் ஆஃப் த பவர். அதிகாரத்தை பன்முகப்படுத்துதல். ஒரே ஆள்கிட்ட அதிகாரம் இருந்தால் அது கடைசி வரை போய் ரீச் ஆகாது. அப்போ அதிகாரத்தை பிரித்து கொடுத்துடணும். பிரித்து கொடுத்தோன்னா எல்லாருக்கும் போக வேண்டிய சர்வீஸ் எல்லாருக்கும் போய் சேர்ந்துடும். அதுதான் அதிகாரத்தை பன்முகப்படுத்துதல். அதான் முக்கியமானது. அடுத்த கொஸ்டின், டாக்ஸஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டி ஆர் கலெக்டட் பை லோக்கல் பாடியில் சொத்துக்கான வரி யாருக்கு போகும்னா லோக்கல் கவர்மெண்ட்டுக்கு தான் போகும். ஃபர்ஸ்ட் முனிசிபல் கார்பரேஷன் தான் நமக்கு 1688 சென்னை மெட்ராஸ். மெட்ராஸ் பில்டிங் பார்த்தீங்கன்னா ரிப்பன் பில்டிங் அப்படிம்பாங்க. ரிப்பன் எங்கள் அப்பன் அப்படிம்பாங்க. அந்த அளவுக்கு உள்ளாட்சி துறைக்கு ஒரு ஒழுங்குமுறை சட்டத்தை கொண்டு வந்தது யார்? ரிப்பன் பிரபு. தேங்க்யூ.